வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து நேத்திக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ, அதாவது இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ நேற்று போட முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்தோம். ஸோ இன்னைக்கு லைவாகவே மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை சொல்லிடலாம். பாருங்க, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வேல்யூருக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் டிரைவ் கொடுத்துட்டு நிஃப்டி டைரெக்டாக அப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த 25,000 தான் வந்து 25,026 தான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடியே நேற்றுக்கு கெஸ் பண்ணி வச்சது தான். பட் ஆனால் நம்மளால அந்த வீடியோஸை போட முடியல. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 51,600 லெவல் தான் வந்து நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கும். இந்த ஏரியா தான், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ மார்க்கெட் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா பாருங்க தெரியும். இந்த ஏரியா பேங்க் நிஃப்டி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா நேத்திக்கான ஹையை உடைச்சிட்டு மார்க்கெட், அது இல்லாமல் பேக் டு பேக் பிஓசி வேறு, பிபிஓசி வேறு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு, தென் டெஸ்ட் பண்ணுச்சு, கீழே போயிட்டு தென் மார்க்கெட் டைரெக்டாக மேலே போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய டெய்ல் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் ஐபி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத. பட் ஆனால் டார்கெட் வந்து 51,600 லெவல் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருப்போம். அதில் ஒரு சில சப்ஸ்கிரைபருக்கு வந்து டவுட்டும் இருந்துச்சு. அதாவது ஹாஃப் பேக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த லெவலை உங்களால் இது பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். எங்கே கரெக்டான ட்ரெண்டிங் டேஸ் வரும், எங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சாப்பி டேஸ், அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களால் அப்போ தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எந்த சைடில் இருக்குன்றதை பார்த்துக்கணும். நிஃப்டியோ ஆர் பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து வீக்லி அண்டு டெய்லியில் மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது, பை ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா, செல் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா, இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் எடுக்கிற, அதாவது அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் எடுக்கிற ட்ரேடு வந்து கரெக்டான வியூ தானா அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் லாஸ்ட் 1 வீக்காகவே. மார்க்கெட் அப்சைடுன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் செல் சைடுக்கு நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, நான் வியூவுமே இல்லை எனக்கு செல் சைடில். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே. பேங்க் நிஃப்டியில் நான் சொன்னது 51,600 லெவல் வந்து லாஸ்ட் 1 வீக்காகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னும் ரீச் பண்ணல. ஸோ அது இன்னைக்கு ரீச் பண்ணுன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இனிஷியல்லையே. ஸோ பையர்ஸ் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோடு என்ட்ரு ஆகியிருக்காங்க. 2 நாளோட டே ஹையை உடச்சிட்டு வேறு மேலே போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இந்த 51,600 லெவல் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். நிஃப்டியில் அதே மாதிரி தான் அந்த 25,000 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். நான் அடிக்கடி சொல்கிறேன், ஏன்னா நான் நேற்றுக்கே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் டைம் கிடைக்காதால என்னால் கண்டிப்பாக போட முடியல. பட் ஆனால் என்னோட வியூ வந்து ஆல்ரெடி பாருங்கள், நான் நேற்றுக்கான வியூ சொல்லிடுறேன். ஏன்னா நேற்றுக்கு ஒரு அவுட் சைட் பார், அதாவது அதுக்கு முன்னாடி நாள் 22,000, அதாவது ஆகஸ்ட் 22ஓட டே அந்த ஸ்ட்ரக்சரையே பிரேக், அதாவது ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணியிருக்கிறது. இது ஒரு அவுட் சைட் பாராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 23ஓட ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர், அன்னைக்கான ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸோ அதனால தான் சொன்னேன், ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பை சைடில் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 25,026 21 25,020 இந்த ரேஞ்சை தான் வந்து இப்போ டச் பண்ணும். ஸோ வெயிட் அண்ட் சி. நிஃப்டியோடது பேங்க் நிஃப்டியில் 51,600 தாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஸ்டில் பை சைடில் தான் இருக்குது மார்க்கெட். நம்ம டைரக்ஷனில் தான் இருக்குது, எந்த ஒரு செல் சைடுக்கும் போகல. பட் இன்றைக்குமே என்னோட டார்கெட் பேங்க் நிஃப்டியில் 51,600 லெவல் தான். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். வெறுமனே நீங்கள் அந்த கேண்டல் ஸ்டிக்கும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த யூஸுமே இல்லை. அதில் எந்த ஒரு கன்விக்ஷனுமே கிடைக்க போகிறதும் இல்லை.
உங்களுக்கு யாருக்காவது லேர்ன் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, என்னோட சேனல்ல நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அத போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சிங்கிள் பிரிண்ட் கான்செப்ட், அப்புறம் இந்த மாரி ஹாஃப் பேக் கான்செப்ட் இன்னும் நெறைய போட்டிருக்கேன். இன்னும் நெறைய கான்செப்ட் இருக்குங்க இந்த மாரி மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. டெய்லியுமே மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்ற எல்லா நியூஸையுமே கேதர் பண்ண முடியும். நீங்க இத நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லியுமே ஒரு நல்ல என்ட்ரீஸ் கிடைக்கும். ஸோ அத தான் நான் சொல்ல வரேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணா உங்களுக்கு நல்ல ஒரு கன்விக்ஷன் கிடைக்கும். ஸோ நான் எங்க கத்துக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு என்னோட வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு புரிய வரும் என்ன பண்ணலான்னு. ஒரு ஐடியா கிடைக்கும். டெய்லியுமே ப்ரிடிக்ஷன் வீடியோஸுமே குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நேத்து தான் என்னால குடுக்க முடியல. நேத்தைக்கு ஏன்னா இன்னைக்கு பட் வியூ என்னவோ அப்சைட் தான் ஸ்டில் 51,600 பாருங்க. சி பக்கத்துல வந்துட்டாங்க. 25,010 கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க. பட் 25,000 26 27 இந்த லெவல் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இங்க சரி, எந்த இடத்த எனக்கு இதுல என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்க பாட்டுக்கு சொல்லிடுறீங்க லெவல்ஸ். எனக்கு எந்த இடத்த நெருங்க போறாங்க தெரியல அப்படின்றவங்களுக்கு நிஃப்டியோட சார்ட் பாருங்க. இப்போ இது 5 மினிட்ஸ் கேண்டில். 5 மினிட்ஸ் கேண்டில்ல நீங்க ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அபவ் த விவேப்க்கு மேல ஒரு என்ட்ரிய போட்டீங்கன்னா, அரவுண்ட் 24,925ல என்ட்ரி எடுத்திருந்தால், எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதை நான் இன்னும் டெப்த்தாவே சொல்றேன். அது இன்னும் நெறைய இது எப்படி பண்றது, எந்த இடத்த என்ட்ரி எடுக்கிறது, அக்செப்ட் பண்ணிடுச்சா பிரைஸ், இல்ல ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற வீடியோஸுமே நான் நெறைய போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் இன்னுமே அத டெப்த்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். சி ஆல்மோஸ்ட் நிஃப்டி ரீச் பண்ணிடுச்சுன்னு நெனைக்கிறேங்க. 25,020ன்ற லெவல. சரி, பேங்க் நிஃப்டில என்ன நடந்துட்டு இருக்குன்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டில ஸ்டில் ஒரு ஒரு நல்ல ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பையிங் டெயிலு. ஸோ நெக்ஸ்ட் பிடிபிஓ அதாவது அடுத்த டைம் ஃப்ரேம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பார்ப்போம். டைம் ஃப்ரேம் ஃபுல்லாவே நல்ல ஒரு அப்ல இருக்காய்ங்க. பி டைம் ஃப்ரேம் அதாவது அடுத்த இது ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பார்த்துருவோம். அது ஓப்பன் ஆன உடனே நமக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும் மார்க்கெட்ல. நல்ல ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம சொன்ன லெவல்ஸ் அதுதான். நம்ம வேற எந்த லெவல்ஸுக்கும் சேஞ்ச் ஆகல. ஸ்டில் மார்க்கெட் பேங்க் நிஃப்டில 51,600ன்ற லெவல கிளியர் பண்ணணும். இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி நிஃப்டி ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன ஏரியா கிட்ட ரீச் பண்ணிடுச்சு. 25,018. இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் ஒரு 10 8 to 9 10 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அதையும் கிளியர் பண்ணிடும். டோன்ட் வரி. பட் பாருங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை உங்களால் அக்யூரேட்டாக வாட்ச் பண்ண முடியும். யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, எதுக்காக ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த ஜோனில் அவங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்ற எல்லாத்தையுமே, வீக்னஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு பார்த்துட முடியும். ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைலை வச்சு தான் அனலைஸ் அண்ட் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவும் தேவைப்பட்டா சொல்லுங்க. நான் அதையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ நமக்கு பெருசா யூஸ் ஆகாது. பட் யூஸ் ஆகும். பட் எக்ஸஸா பே பண்ற மாரி இருக்கும். நான் அதனால அத பெருசா கன்சிடர் பண்றதில்ல. எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் போதுமானதா இருக்கு. ஸோ அதிலேயே போதுமான அளவு கன்விக்ஷன் கிடைக்குது. ஸோ எதுக்கு நம்ம ஆர்டர் ஃப்ளோஸ் அது தனி ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி சார்ட் ஒரே இதில் கிடைக்கின்றதால நான் இதுவே ஓகே, இது யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதால நான் இதுவே பண்ணிக்கிறேன். அது வேற ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணுற மாதிரி இருக்கும். நிஞ்சா ட்ரேடரில் நம்ம யூஸ் பண்ணுறது அமி ப்ரோக்கர் அண்ட் 50 சார்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
பி ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. பியுமே அடுத்தது ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங்கில் தான் ஓப்பன் ஆகுது போல். பி ஷேப் நிஃப்டியோடது பி ஷேப் பி ப்ரொஃபைல், அதாவது பி டைம் ஃப்ரேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்ட்ராங்காக பக்கத்துலேயே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக அப்பு தான் ஆகும். ஸோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லா ஒரு கன்ஃபிக்ஷனுமே அடுத்தது டைம் ஃப்ரேம் எங்கே ஓப்பன் ஆகுது, என்ன பண்ண போகிறாங்கன்ற எல்லாமே நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸை நம்ம இங்கே வாட்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு பியூட்டியே. ஸோ நம்மளோட வியூ வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 51,600ன்ற லெவலில் ரீச் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கான ஒரு கன்விக்ஷன். ஸோ பார்ப்போம். நல்ல ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல பையிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இது கிடச்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இந்த பையர்ஸ் அப்படின்றது தெரிய வரும் நமக்கு இந்த வீடியோஸில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பையர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. ஸோ இவங்க வந்து ஃபர்தராக ப்ரைஸை கிட்டத்தட்ட ஐபி வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு ஐபி. சேம் டைம் பையிங் டெய்ல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பையிங் டெய்ல்னா என்னன்னு தெரியலனா நான் உங்களுக்கு இருங்க மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பையிங் டெய்ல். இந்த பையிங் டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையிங் டெய்லுக்கான எஃபெக்ட்டு இது வரைக்கும் போகும், இதுக்கு மேலேயும் போகலாம். பட் ஆனால் என்னோட வியூ வந்து இதோட ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன லெவலில் ரீச் பண்ணிடுச்சு போலியே. 25,023 வரைக்கும் ஹை போயிருக்கு பாருங்க. ஸோ நிஃப்டியில் ஆல்ரெடி ரீச்டு. பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு. ஸோ போகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மாறுங்கன்னு சொல்கிறேன். ஸோ எதுவுமே தெரியாமல் நிஃப்டி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்த்துனா இன்னும் நிறைய வீடியோஸில் ஃபுல்லாக எனக்கு இதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டோன்ட் வரி, அதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் நம்மளோட வியூ 51,600 பேங்க் நிஃப்டி. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் அது ரீச் பண்ணிடுச்சுங்கண்ணே. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 25,025 ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த இடத்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாருங்கள், இந்த இதுக்கு மேலே க்ளோசிங் வச்ச உடனே இந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை க்ளோஸ் வச்சு பாருங்கள். ஒரு கேண்டல் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலுமே அரௌண்ட் நீங்கள் 100 பாயிண்ட்ஸை ரீச் பண்ணியிருக்கலாம். நேரத்துக்கு ரீச் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியில் அது ஃபர்தராக இன்னும் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ 51,337 லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 47 3 அரௌண்டு 315 வச்சுக்கோங்க. 315 450 550 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 250 260 பாயிண்ட்ஸ் இன்னும் மூவ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக மூவ் ஆகும். வெயிட் பண்ணுவோம். ஃபர்தராக மூவ் ஆக சான்சஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பையிங் டெய்ல் நல்லாவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவாக இருக்கும் பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஜூனெல்லாம் உடச்சிட்டு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு வேகமாக ப்ரைஸை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் வந்து 51,600. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபியூச்சர் சார்ட்டில் தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வந்து நீங்கள் இண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு டைரெக்டாக இண்டெக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுட்டு இந்த லெவல்ஸ்லாம் கிடைக்கல வரலன்னு நினைக்க வேணாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் மந்தோட எக்ஸ்பைரி ஓகேவா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம எந்த ஒரு சார்ட்டையும் எடுத்து பண்ண போகிறதில்ல, இண்டெக்ஸை வச்சு பண்ண போகிறதில்ல. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு நம்ம சொன்ன லெவலை.
இந்த லெவல்ஸ் ஆல்ரெடி ரீச் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி தான் வந்து இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு பையிங் மொமெண்டம் கிடைச்சிச்சுன்னா டைரெக்டாக மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிட்டு 51,600ல ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் என்னோட வியூஸும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னோட சேனலுக்கு பெருசாக எந்த ஒரு ரீச்சும் கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா நான் மோர் தென் 50 வீடியோஸ் கிட்ட போட்டேன். பட் இப்போவுமே சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எதுவும் பெருசாக போன மாதிரி தெரில. வியூஸுமே பெருசாக போகிற மாதிரி தெரில. நீங்கள் கொடுக்குற இந்த வியூஸ் அண்ட் இந்த மோட்டிவேஷன் தான் வந்து என்னை இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேம் டைம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த கான்செப்ட் புதுசாக இருக்க மாதிரி, உங்களுக்குமே இந்த கான்செப்ட் புதுசாக இருக்க மாதிரி அப்படி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு சில சின்ன மோட்டிவேஷன் தான், அப்ரிசியேஷன் தான் என்ன அடுத்த லெவலுக்கு வீடியோஸ் மேக் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ண பார்ப்போம். மார்க்கெட் வந்து 51,600 லெவலில் ரீச் பண்ணும். அதாவது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு ஆல்மோஸ்ட் சில பேர்லாம் இருப்பாங்க, எப்பவுமே ட்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தான் கிங்கு. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் மார்க்கெட்டில் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏ பீரியட் ஒரு நல்ல டெய்ல் ஃபார்ம் பண்ணாங்க. பி பீரியடு ஏ பீரியடோட ஹையை உடைச்சாங்க. பட் இன்னும் ஃபர்தராக வந்து பட் ஸ்டில் பார்த்தீங்கனாலுமே வந்து அப்சைட்லேயே தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்த பி பீரியட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க கம்பேர் டு ஏ பீரியடு. ஸோ அதனால தான் பாருங்கள், இந்த பி பீரியட் இன்னும் அக்ரெசிவ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் ப்ரைஸை டைரெக்டாக அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் ஸ்டில் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ் இந்த ஏரியாலேயே. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 26 இன்னைக்கான லெவல்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் 51,600 ஆகஸ்ட் ஃபியூச்சர் சீரீஸ். ஸோ நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கான லெவல்ஸ் வந்து 51,600ன்றது தான். ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து நம்ம சொன்ன லெவல்ஸை ரீச் பண்ணிடுச்சு, 25,025 லெவலில். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ரீச் பண்ணல. பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் குறைஞ்சிருக்கு பி பீரியடில். ஸோ ஏ பீரியட் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பையிங் மொமெண்டம் தான். பி பீரியடு சின்னதாக ஹோல்டு பண்ணுறாங்க இந்த ஜோனில். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளோட வியூ வந்து 51,600 தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஃபின் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஃபின் நிஃப்டி பாருங்களேன், மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்துட்டு ஃபின் நிஃப்டிலையுமே ஆல்மோஸ்ட் 2 நாளாக பீபாக் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் ஒரு அவுட் சைட் பார், சேம் லெவலு, ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் கொடுத்துச்சு ஃபின் நிஃப்டியில் டார்கெட்டுமே 23,476 லெவல்ஸ் தான். ஸோ ஃபின் நிஃப்டி பார்க்குறது, நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் நம்ம மோஸ்ட்டாக வந்து அனலைஸ் பண்ணுவோம்.
ஸோ அதர்வைஸ் நம்ம எந்த ஒரு இண்டெக்ஸையும் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஃபர்தராக தேவைப்பட்டால் ஃபர்தராக இன்னும் வேறு இண்டெக்ஸ் பண்ணணும், சென்செக்ஸ், மிட் நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி இதில் பண்ணுற மாதிரி ஏதாவது யாராவது ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுலேயுமே நம்ம இது அனலைஸ் பண்ணுவோம். சேம் டைம் ஸ்டாக்ஸுக்கு தேவைப்படுறவங்களை சொல்லுங்கள், ஸ்டாக் அனலைஸுமே பண்ணுவோம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தினா தான் எனக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுன்றதை பற்றி தெரியும். நான் இப்போ வரைக்குமே ஒரு அனலைஸ் அண்ட் லேர்னிங் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு என்னோட சேனலை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா புரியும். மார்க்கெட் எதனால் மூவ் ஆகுது, எதுக்காக நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் எதனால் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரொஃபைலை தவிர வேறு எந்த ஒரு டூல்லையுமே மார்க்கெட்டை பற்றின 360 வியூவை பார்க்க முடியாதுங்க. அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது. மார்க்கெட் ப்ரொஃபைலில் தான் மார்க்கெட்டை பற்றின முழு புரிதலும் இருக்கும். இதை தவிர்த்து வேறு எந்த டூலுமே கிடையாது. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, யார் ட்ரேட் பண்ணுறாங்க, எதுக்காக ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்ற எல்லாமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் தெரியும். அதர்வைஸ் எந்த ஒரு டூல்லையுமே தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி. நிஃப்டியோட வால்யூம் ப்ரொஃபைல் இது மோஸ்ட் நல்ல வால்யூமாக அப்பில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல் பேங்க் நிஃப்டியில் வால்யூம் ப்ரொஃபைலில் ஒரு 2 டிசிஷன் கேண்டில் மேக் பண்ணுறாங்க. ஸோ 30 மினிட்ஸில் 51,281 ரேஞ்சிலேயே இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டு. நம்ம வியூ வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் 310 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. 557. ஸோ இந்த லெவல் தான் நம்மளோட வியூ. 557 600 இல்லை. ஸோ 557 தான். நான் ரவுண்டட் நம்பராக 51,600 அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இந்த லெவலை ரீச் பண்ணிடுச்சுன்னா வீடியோவை முடிச்சுக்கலாம். பட்டு ரொம்ப நேரம் வீடியோ போயிட்டுருக்கு. யாரும் லென்த்தியான வீடியோஸை பார்க்குறதுக்கு பொறுமையும் இல்லை. கற்றுக்கணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்பாங்க. பட் ஆனால் எல்லோரும் ஃபார்வேர்டு அதாவது வீடியோஸை இது பண்ணி தான் பார்ப்பாங்க, ஸ்பீடாக ஓட்டி தான் பார்ப்பாங்க. கற்றுக்கணுன்றவங்க கண்டிப்பாக பொறுமையாக என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத கவனிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஆல்மோஸ்ட் வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். டார்கெட் வந்து 51,600ங்க, அதாவது 557. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நன்றி. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நம்ம சொன்ன ஆல்ரெடி நிஃப்டி டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் 51,600ன்ற லெவல் தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு லெவல். ஸோ இதை ஆஃப்டர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் சொல்கிறேன் ரீச் ஆகிடுச்சா இல்லையான்றதை. ஸோ நன்றி.